கார்த்திகை தீப ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஊறிடுச்சு, தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் பனியார சட்டி வச்சு அதில் அரை குலுக்கி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னையும் நம்ம மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றி நல்லா வெந்து வந்தோன்னையும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இது சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.